கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1398க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். ஆண்டவர் பல தடவை அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசு அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்தில் ராஜ்யத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு சொன்ன காரியம், பரிதானம் வாங்குவது நல்லது அல்ல, லஞ்சம் வாங்குவது நல்லது அல்ல, உங்களுக்கு இருப்பது போதுமென்று எண்ணுங்கள். அநியாயமாய் சம்பாதிக்கிற சொத்துக்கள் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும். நியாயமாய் சம்பாதித்து, உழைத்து சம்பாதித்து வருகிற வருமானம் நிலைத்து நிற்கும். இயேசு கிறிஸ்து கூட சபையை உழைத்து, அநியாயமாய் சம்பாதிக்கவில்லை. சபையை அவர் சம்பாதித்தது தன்னுடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வடிகிற வரை ஜெபித்து, உழைத்து, ஊழியம் செய்து சபையை சம்பாதித்தார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, லஞ்சம் வாங்காதே. அது உனக்கு நிற்காது, தங்காது. உன் பிள்ளைகளை பாதித்துவிடும். உனக்கு இருக்கிறது போதுமென்று எண்ணி வாழ். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அநியாயமாய் வருகிற வருமானம் ஆகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு இருக்கிற, நீங்கள் உழைக்கிற வருமானத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகிற வருமானம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது போதுமானது. அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.